அன்புக்குரிய மக்களே, இப்பொழுதாக நாட்டிலே 9வது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப் போகின்றது. அந்த அடிப்படையில் இந்த தடவை தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கப்பட்டிருக்கிறார் பாவனா அரியநேந்திரம். அது சம்பந்தமான ஒரு கேள்வி ஒரு பதில் என்ற அடிப்படையிலே நான் இப்பொழுதாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் எடுக்க போகின்றோம். அந்த அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது கிருஷ்ணபிள்ளை செல்லமாக வெள்ளிமலை என்று அழைக்கப்படும் அவரிடம் நாங்கள் ஒரு கேள்வி ஒரு பதில் ஊடாக நாங்கள் அவரை சந்திக்க போன்றோம். அவருக்கு எதிர்ப்பு ஆதரவாக அவரை தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலுக்கு இறக்கியது சரியா தவறா என்பதை அவரிடம் ஒரு சில வினாவுகளை கேட்டு முடிக்க போன்றோம். ஐயா வணக்கம். மாலை வணக்கம். ஐயா என்ன ஐயா, இப்போ நமக்கு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளராக இந்த தடவை ஒரு காலம் இல்லாமல் இந்த தடவை, அதாவது இதுக்கு முதல் தமிழ் பொது வேட்பாளர் இருந்துச்சாங்க, ஒரு பல கட்சி பல அமைப்புகள் சேர்ந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தலை. ஆனால் இந்த தடவை தான் புதுசாக நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது 9வது ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது பாவனா அரியநேந்திரத்தை நிறுத்தப்பட்டிருக்கு. அதாவது வடகிழக்கு சேர்த்து, அதாவது கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரியந்திரம் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கூட, தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கூட முன்னாள். அந்த அடிப்படையில் அவரை நீங்கள் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தியது சரியா தவறா? பொது வேட்பாளர் என்பது வடக்கு கிழக்கு மாநில ஒரு ஆளத்தான் நியமிக்கலாம். அந்த வகையில் பாவனா அரியந்திரம் அவர்களை நியமித்திருக்காங்க. அதுக்கு சரி பிள்ளை சொல்கிற என்னால் முடியாது. ஒரு ஆளை போட்டுருக்கு. அப்போ சரி கூட சொல்கிறது ஏழாண்டு சொன்னால் நீங்கள் அதுக்கு இருக்கு போட்ட போல தவறுன்றீங்க. நான் அப்படி சொல்லி சரி சொல்ல முடியாத ஏதோ ஒரு முடிவுக்கு வரத்தானே ஓடுங்க. நீங்கள் உங்களோட பதிலில் ஒரு முடிவு வர ஓடுங்க. இல்லை, அது காலம்தான் பதிக்கணும். அப்போ சில சரியன்றீங்க. அவர் போட்டது சரியன்றீங்க. பொது வேட்பாளர் ஒரு ஆள் போட்டது சரி. போட்டது சரின்னு தான் சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்களோட ஆதரவு அவருக்கு இருக்கலாம். இருக்கலாம்ண்ணே. இருக்கலாம். உறுதியாக சொல்கிறீங்களா இல்லை கேள்விக்குறியில் முடிக்கலாம் உங்களோட பதில்? இல்லை, உறுதியாக சொல்லல, கேள்விக்குறியாக தான் சொல்கிறேன். அவர் தமிழ் பொது வேட்பாளராக அவரை ஜனாதிபதி தேர்தலுக்கு இறக்குனா சரியன்றீங்க. ஆமாம், இறக்குனா சரி. ஆனால் அவங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையான்னு கேட்கறதுக்கு இருக்கலாம்னு பதிலை முடிக்க. அவர் இவரை போட்டிருந்தாலும் நான் வரவேற்கிறேன். இவரை போட்டிருந்தா வரவேற்கிறேன். ஐயா மிக்க நன்றி ஐயா. இப்பொழுதாக இவரை சொல்ல தேவையில்லை, இவரை அடையாளம் காட்ட தேவையில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இவரை சுருக்கமாக எல்லோரும் வெள்ளிமலை என்று சொல்வார்கள். அவரிடம் நாங்கள் கேள்வியை கேட்டு அவரிடம் பதிலை கேட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஆமாம், மற்றொரு வேலை சந்தித்திருக்கிறோம். அதாவது கல்முனை வர்த்தக சங்க தலைவரும் லிங்கேஸ்வரன், அவரே ஒரு பிரபலியமான ஆள், அதாவது முகப்புத்தகத்தில் ஒரு பிரபலியமான ஆள். அவரிடம் நம்ம இது ஒரு சில கேள்வி, அதாவது ஒரு சில என்ன ஒரு கேள்விக்கு பதில் என்ற நிகழ்ச்சியில் இவரை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதாவது லிங்கேசனா வணக்கம். 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 என்னென்னா இந்த முறை நாட்டில் நடக்கிற 9வது ஜனாதிபதி தேர்தலில் கொஞ்சம் கட்சிகளும் சேர்ந்து பொது அமைப்புகளும் சேர்ந்து ஒரு தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கினாங்க ஜனாதிபதி வேட்பாளராக. அதில் உங்களோட கருத்து என்ன? நீங்கள் ஆதரவாக இருப்பா அல்லது நீங்கள் அவரை நேரடியாக ஆதரிக்கலாம் இல்லை மறைமுகம் ஆதரிக்கலாம்? உங்களோட கருத்து என்ன? இதோ தமிழாக்களை பொறுத்த மட்டும் தேவையில்லாத ஒரு வேலை சரியா. ஏனென்றா தொடர்ந்து எதிர்பரிசியல் செய்து கிடைக்க வேண்டிய வாழ்வாதார உரிமைகள் இழக்கிறதுக்குரிய நடவடிக்கை எடுத்துச்சாங்க. சர்வதேசத்துக்கு காட்டப்படுறாங்க. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது 24ஆம் ஆண்டு வரைக்கும் 15 வருஷத்தில் 3 பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிச்சிருக்காங்க. அந்த தடவை போதாதா? அதை விடுத்து இதாருங்க. நான் தமிழர் என்ற முறையில் ஒரு ஆளை போட்டதில் தமிழனுக்கு வாக்கு போடணும் என்ற எண்ணம் இருந்தால் நான் தயவு செய்து சொல்கிறேன், அவருக்கு 2வது விருப்பு வாக்கு போடுங்க. 1வது விருப்பு வாக்க நீங்கள் தெரிவு செய்கிற யதார்த்த பூர்வமாக இலங்கையை ஆளக்கூடிய சட்டத்திட்டத்துக்குமே சிங்கள பௌத்த இனத்தை சேர்ந்து ஒரு சிங்களவரை தெரிவு செய்யுங்க. அப்போதான் நாங்கள் எங்கட சார்பான பிரதேச உரிமை வாழ்வாதாரங்களுக்கு அந்த ஜனாதிபதி போய் ரிக்வெஸ்ட் ஒன்று பண்ணுற ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறவுடன் இலகுவாக அந்த இதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் தமிழ் சார்பான ஒரு ஆளுக்கு வாக்கு போட்டது நாளைக்கு அவர் எப்படி ஜனாதிபதி ஆக போகல. இலங்கையில் அதுக்கு சட்டமே இல்லை. நாளைக்கு ஒரு தேவைக்கு நாங்கள் கருதுற நேரம் அந்த கட்சியை சேர்ந்தாங்க சொல்லுவாங்க, நீங்கள் தமிழ் ஜனாதிபதிக்கு போட்டதே நீங்கள் வார இல்லைன்னா எங்களை மக்கள் என்ன செய்கிறேன்? அப்போ உங்களை நேரடியாக நீங்கள் சொல்றீங்க அவருக்கு ஆதரவும் ஆதரவு இல்லை. அவருக்கு என்ன பொறுத்த மட்டும் ஆதரவு இல்லை. தமிழர் என்ற ரீதியில் அவருக்கு வாக்கு போடுறா 2வது விருப்பு வாக்க போடுங்க. 1வது விருப்பு வாக்க அவருக்கு சேவை செய்து போடுங்க. நீங்க போட மாட்டீங்க, நீங்க ஆதரிக்க மாட்டீங்க. நான் ஆதரிக்க மாட்டேன். நான் நீங்க போடுவீங்களா? தமிழர் என்ற முறையில் 2வது விருப்பு வாக்க போடலாமே தவிர 1வது நேரடி விருப்பு வாக்க அவருக்கு வழங்க முடியாது. ஆனால் ஜனாதிபதி கேட்டது அவர் புலையன்றீங்க. இல்லைங்க பிள்ளைதான் 100% பிள்ளை. வாழ்த்துக்கள் அண்ணா, நன்றி, வணக்கம். சரி, இப்பொழுதாக நான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கவில்லையா என்று பல பேரிடம் நூற்றுக்கணக்கான பேர் நேர்காணல் எடுத்திருக்கேன். அந்த நேர்காணலில் ஒரு தொகுப்பாக 2 பேரிடம் எடுத்த நேர்காணலில் முதல் வீடியோவில் நான் போடுறேன். அதாவது 2 பேரும் வேறு கட்சியை சேர்ந்தவர், வேறு கட்சியை சேர்ந்தாலும் அவர்கள் தமிழ் உக்கிரமான பற்றாளர்கள். அவர்களிடம் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்ததை உங்களோட கருத்தை முன் வச்சுப்பால் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதை தொடர்ந்து நானும் கொஞ்சம் கதைக்கலாம் என்று ஆசைப்படுறேன். அதாவது கிழக்கையும் வடக்கையும் எடுத்துக்கொண்டால் ஒரு 12 லட்சம்
12,50,000 வாக்கு இருக்கு. கட்டாயம் இதில் எந்த அதாவது நாட்டில் நடக்கிற 9வது ஜனாதிபதி தேர்தலில் கட்டாயம் ஒரு 9 லட்சம் பேர் அல்லது 9,50,000 வாக்கு கட்டாயம் விழும். அதில் நிராகரிக்கப்படுற வாக்கு ஒரு 15,000 20,000 போனாலும் மீதி வாக்கில் ஒரு 6 லட்சம் வாக்கு அல்லது ஒரு 6.5 லட்சம் வாக்கு தமிழ் பொது வேட்பாளரான பாவன அரியந்தருக்கு விழணும். அப்படி விழுந்தால் தான் நம்மளுடைய உலகத்துக்கு, அதாவது சர்வதேச சமூகத்திற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏனைய சமூகத்திற்கும் நம்ம எடுத்து காட்டலாம். எப்படி எடுத்து காட்டலாம்னா, தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம், ஒரு கொள்கையோடு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம் என்று காட்டலாம். அதை விட்டு அவருக்கு ஒரு 1 லட்சம் வாக்கு 1.5 லட்சம் வாக்கு 2 லட்சம் வாக்கு விழுந்துதண்டா கட்டாயம் ஓட்டோமேட்டிக்காக உடனடியாக நினைப்பாங்க சர்வதேச சமூகம், இலங்கை அரசாங்கம், ஏனைய சமூகம் நினைப்பாங்க தமிழர்கள் முதல் மாதிரி இல்லை, ஒருமித்த கருத்து இல்லை, ஒரே குடையீடு இல்லை, அவர்கள் வேறு வேறு திசையை நோக்கி பயணிக்கிறார்ன்ற சமிக்கையை காட்டும். எனவே என் அன்பார்ந்த மக்களே, தயவு செய்து இதை வழியாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அதே சமயத்தில் இந்த மீண்டும் சொல்கிறோம், பாவன அரியந்திரன் ஐயா அவர்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்கு எடுத்தாரண்டா கட்டாயம் இதுக்கு பாரமும் பழியையும் சுமக்க வேண்டிய ஆட்கள் இந்த சிவில் சமூகமும் இவரை முன்னிறுத்துறதுக்கு எத்தனைக்கு முன்னிறுத்தியவர்கள், அதாவது சிவில் சமூகமும் ஏனைய கட்சி 5-6 கட்சி சேர்ந்த கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சி அவ்வளோ தமிழ் கட்சி அவ்வளோ சேர்ந்து அவை நிறுத்தினாக்கள் அவர்கள் தான் இந்த பாரமும் பழியையும் சுமக்கணும். பேசாமல் வளமை போல் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் பண்ணி ஒரு வரப்போகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுத்துருந்தால் நம்மளோட எந்த திசையில் இருக்கோம், என்ன மாதிரி நிலப்பாட்டில் இருக்கோம்ன்றது தெரிய போகிறதில்லை. இப்போ ஜனாதிபதி தேர்தலுக்கு இந்த 19வது ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் பொது வேட்பாளர் வந்தது நம்ம தமிழர்கள் எந்த நிலப்பாட்டில் இருக்கோம்ன்றதை திட்ட தெளிவாக நமக்கு எடுத்து காட்டப்போகுது. இது சொல்லப்போனால் ஒரு பயத்தையும் ஒரு கலக்கத்தையும் ஏற்படுது. காரணம் என்னன்னா, நான் எடுத்த ஆக்களில் ஒரு 100-150 பேர் நேரான எடுத்து அவர்கள் சும்மா நோமல் ஆக்களில் இந்த அரசியலோட ஊறி திணைச்சாக்கள், இந்த அரசியல் நல்லது கட்ட தெரிஞ்சாக்கள், கிட்டத்தட்ட அரசியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லலாம். அவர்கள் எல்லாரும் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், எல்லாரும் தமிழ் பற்றாளர்களும் முன்னுக்கு நடக்க போகிறதையும் பின்னுக்கு நடந்த விஷயத்தையும் அறிஞ்ச ஆக்கள் தான் நான் எடுத்தினேன். அவர்களில் சரிக்கு சரி இருக்காங்க. இவர்கள் நியமித்தது பொது வேட்பாளர் நியமித்தது 100% புலையான வேலைன்னு உக்கிரமாக இருக்காங்க. பாதி பேர் இது நியமித்தே சரி, அவருக்கு தான் வாக்களிக்கணும், அவரை தான் ஆதரிக்கணும்னு பாதி பேர் உக்கிரமாக ஆதரியும் இருக்காங்க. அப்போ இதில் பார்க்க போனால் இதில் ஒரு பெரிய ஒரு கலக்கமான தன்மொன்று வருது. இதில் ஒரு 6 லட்சம் 6.5 லட்சம் வாக்கு ஒரு கடப்பாரோன்ற ஒரு ஐயப்பாடு ஒன்று வருது. அப்படி கடக்கலாட்டி கட்டாயம் நம்ம தமிழர்கள் ஒரு நம்மளோட இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷம் 50 வருஷம் நம்ம எப்படி ஒரு குடியில் நம்ம இருந்தோமோ அந்த குடியை நம்ம தளர்த்துற மாதிரி போகிற காலகட்டம் ஒன்று வரப்போகிற பயம் ஒன்று வருது. எனவே நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது சப்பா ரைட்டான்றது காலம்தான் பதில் சொல்லும். என்னுடைய கருத்து இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிற்கலையானது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். எந்த சிற்றறிவுக்கு தெரிஞ்ச அரசியலை நான் ஒரு நோமலாக ஒரு வீடியோவில் சொல்லி கொண்டு வருவேன். இதை மட்டும் முழுமையாக சொல்லலை, நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் விரிவாக சொல்லிக்கொண்டு இருப்பேன் என்பது நான் இந்த வீடியோ ஊடாக சொல்லிக்கொள்ளுகின்றேன். என்ன முறவா உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.